நம்மளுடைய காலேஜ் எலைட் அண்ட் எலகண்டா இருக்கும். இதுக்கப்புறம் வரப்போற ஜென்ரேஷன் தான் அதுக்கு முன் உதாரணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே கிளாஸ் ரூம்குள்ள வரும்போது அங்க பார்த்தா டேமியன் கேங்கும் ஆன்யா கேங்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப டேமியன் ஆன்யாவை பார்த்து நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், நீ தான் எப்ப பார்த்தாலும் சண்டையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆன்யாவும் ஆன்யா எப்பவுமே சண்டையை ஸ்டார்ட் பண்ண மாட்டா. பெக்கியோ ஆமா ஆன்யா சொல்றது கரெக்ட் தான், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். உடனே டேமியனும் என்ன யாரு முதல்ல திட்டினது, அதுக்கு பெக்கி உனக்கு தான் பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த என்ட்ரஸனோ எலகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாயை முடிக்கிறான். அப்படியே சீன் கட் பண்ணா ஆன்யா வீட்டுக்கு போறா. அப்பா நாளைக்கு ஒரு கேம் வைக்கிறாங்க, அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு ஸ்டெல்லா ஸ்டார் தர போறாங்களாம், கண்டிப்பா நான் அதுல வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இது கேட்டு யோரோ அப்படியே ஆன்யா சூப்பர், நான் உனக்கு ட்ரைனிங் தரேன், என்ன கேம் சொல்லு. டாட்ஜ் பால். டாட்ஜ் பாலா? ஆப்போனண்ட பால் தூக்கி அடிச்சு அவங்கள மண்ணுல புதைப்பாங்களே அந்த கேம் தானே. இதை கிட்ட லாய்டோ மண்ணுல புதைப்பாங்களா? மறக்காம இந்த டைட்டிலுக்கு மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.